Hello techies, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பார்ட் டைம் ஐடி ஜாப், அதுவும் கம்ப்ளீட்லி நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தே நியர்பை பர் டேக்கே உங்களால் 500 to 1000 வரை ஏர்ன் பண்ண முடியும். நியர்பை மந்த்லி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 15,000லேருந்து 30,000 வரை உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டினா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இல்லைனா ஐடியில் ஜாப் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், பட் அதுக்கான ஸ்கில்லுக்கு பே பண்ண முடியல, இப்போ நான் இருக்க லிவிங்க்கு என்னால் பே பண்ண முடியல. ஸோ அந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க, இல்லாட்டினா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து ஏதாவது ஜாப் எடுக்கணும், யாராவது ஃபீமேல்ஸ் இருக்கீங்க, இந்த மாதிரி எந்த கேட்டகரியில் இருந்தாலும் போதும். ஸோ இந்த பார்ட் டைம் ஐடி ஜாப் மூலிமா உங்களால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணணும், ஸ்கில்ஸே லேர்ன் பண்ணாமல் கூட ஒரு சில ரோல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேங்க. பிகாஸ் நிறைய பேர் என்கிட்ட டிஎம்ல ப்ரோ எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு உடனே அர்ஜென்ட்டாக மணி வேணும், இல்லை நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், ஏதாச்சும் இன்டர்ன்ஷிப்பில் ஏதாவது மணி கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப நல்லா தெரிஞ்ச இந்த பார்ட் டைம் ஜாப்ஸில் இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமே, இதை ஷேர் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட் வித் 5 டிஃப்ரெண்ட் ரோல் சொல்ல போகிறேன். அந்த 5ல் ஏதோ ஒன்று உங்களோட நேச்சரோட செட் ஆகும். அந்த ரோலை பிக் பண்ணி மானிட்டைஸ் பண்ணிங்கன்னா உங்களால் மாதம் 15,000ங்கிறது ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக எடுக்க முடியும். ஸோ அது என்னென்ன ஸ்கில்ஸ், என்னென்ன விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும், அதை எப்படி ரீச் பண்ணி மணியாக மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் ப்ராசஸ் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரையும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, என்னோட நேம் ஹெச்ஆர் நவி, நான் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட சேனல் ரெகுலராக வீடியோஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஐடியில் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் பார்ட் டைம் ஐடி ஜாப்னா சும்மா கேப்சா, இந்த டேட்டா என்ட்ரி ஒர்க்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது, இல்லைனா ஸ்கேமோ, இல்லைனா நிறைய பேர் பார்ட் டைம் ஐடி ஜாப்னு ஷேர் பண்ணுவாங்க, பட் இதில் ரியலாக ஏர்ன் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் எந்த விஷயங்களும் நான் ஷேர் பண்ண போகிறது கிடையாது. எக்ஸாக்டாக இந்த வீடியோ போகிறதுக்கான ரீசனே என்னோட இந்த கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னிக்கு என்னோட டீமில் ஜஸ்ட் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க 3 பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப், லிங்க்டின், இந்த 3 பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா என்னோட டீமில் மோர் தென் 15+ பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைனா ஒர்க் பண்ணிகிட்டே பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறாங்க, ஐடியில் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்களோ அதே கேட்டகரி பீப்புள் தான் எனக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த கண்டென்ட் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பூமாய் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இப்போ கண்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைடில் இந்த கண்டென்ட் கிரியேஷனுக்கான பிஸ்னஸ் ரொம்ப பெருசாகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கண்டென்ட் கிரியேஷனுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது, நிறைய பீப்புள் தேவைப்படுறாங்க. அட்லீஸ்ட் ஃபுல் டைமாக இல்லைனாலும் பார்ட் டைமாக வச்சு எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் நம்மளோட இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நியர்பை நான் பார்த்தீங்கன்னா அந்த 15 பேருக்கு நியர்பை 50,000 to 1 lakh வரையும் பே பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே காலேஜ் போயிட்டு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறாங்க. 5,000 மாதம், 10,000 ஒரு மாதம், அந்த மாதிரி சேலரி வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 கிளைண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15,000ங்கிறது உங்களால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எனக்கு ப்ராக்டிக்கலாக தெரிஞ்ச ரியலாகவே இந்த இடத்துக்கு டிமாண்ட் இருக்க இந்த கண்டென்ட் கிரியேஷனில் என்னென்ன ஸ்கில்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணால் கண்டென்ட் கிரியேட்டருக்கு சப்போர்ட் பண்ண முடியும், எப்படி நீங்கள் பார்ட் டைமாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ரோல்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டனாக டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரியான ரோலை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மளோட டீம்லேயே கூட நிறைய பேர் தேவைப்படலாம். ஸோ நீங்கள் எனக்கு எந்த ஸ்கில் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ எனக்கே கூட என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட டீமுக்கு யாராச்சும் அப்கமிங்கில் தேவைப்படலாம், நான் உங்களிலேருந்து ஹையர் பண்ணிக்கிறேன் கைஸ். டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் ஓடியன் ஸ்கூல். இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்க ஒரு டெக்னாலஜி, நிறைய பேர் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் தான். பிகாஸ் டேட்டா சயின்ஸுக்கு அவ்வளோ ஃபியூச்சர் இருக்குது. ஃபியூச்சரில் எல்லாமே டேட்டாவை பேஸ் பண்ணி இருக்கனால நிறைய பேர் டேட்டா சயின்ஸ் படிக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஓடியன் ஸ்கூல் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஓடியன் ஸ்கூலில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்காக 360 டிகிரி பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இயர்லி பேர்ட் ஆஃபர் அதோட சேர்த்து ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. 99,000லேருந்து வெறும் 75,000க்கு ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் இது ப்ரைஸ் ட்ராப் ஆனதெல்லாம் மறக்காம மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்க உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கைடன்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் அதோட சேர்த்து சேலரி நெகோசியேஷன், நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக போகிறப்பவே ஹை சேலரி உங்களுக்கு பிளேஸ் பண்ணி தரது கம்பெனி சைடில் பேசி சேலரி நெகோசியேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் தென் இவங்களோட ஃபீஸ் டேக்ஸில் நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் கூட போட்டு நீங்கள் பே பண்ணலாம். உங்களுக்கு நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி பிடிக்கலனா 10 டேஸ்க்குள்ளே அவங்க ரீஃபண்ட் பாலிசியும் வச்சுருக்காங்க. அண்ட் தென் லைவ் வீக்கெண்ட் கிளாஸஸ் அண்ட் தென் ரெக்கார்டிங் கிளாஸஸ் முதற்கொண்டு அவைலபிள் இருக்குது. ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் கோஹெட் பார்த்தீங்கன்னா 30 டிசம்பர் நடக்க போகுதுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன், மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட மோர் தென் 500+ ஹைரிங் பார்ட்னர்ஸோட கம்பேர் பண்ணி இவங்க பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஓடியன் ஸ்கூல் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுற மட்டும்
இல்லாமல் அவங்க வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் இருக்காங்க. அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியுமே கூட நீங்கள் அதில் பார்க்கலாம். அவங்களோட கரிக்குலம் எல்லாத்தையுமே அதில் போட்டிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க்ல டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணினா அவங்களோட டீம் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ரோல் என்ன ரோல் யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மேனேஜர், அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ சோசியல் மீடியா மேனேஜர் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எல்லா கண்டென்ட் கிரியேட்டருமே ஒரு டைம் லைன் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாசத்துல 4 வாரம் இருக்கும். ஸோ ஒரு வாரத்தில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4 ரீல் போடணும், 3 ஃபோட்டோ போடணும், இத்தனை ஸ்டோரி போடணும். யூடியூப்ல அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு 3 லாங் ஃபார்மேட் வீடியோ போடணும், 4 ஷார்ட்ஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் பிளான் இருக்கும். ஸோ அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த டைம்ல ஷெட்யூல் பண்ணி கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிற ஒரு பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா மேனேஜர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட இந்த யூடியூப் ஐடி ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஐடி ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மேனேஜர் தான் மேனேஜ் பண்ணுறாரு. நான் வந்து டேரெக்டாக ஆன் டைமில் போட்டுட்டு இருக்க மாட்டேன். என்னோட ஒர்க் ஷூட் பண்ணுறது, சோஷியல் மீடியா மேனேஜரோட ஒர்க் எல்லாத்தையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணி இந்தான்னு சொல்லி போடுவார். அதே மாதிரி வரக்கூடிய டிஎம்ஸ்க்கோ கமெண்ட்ஸ்க்கோ ரிப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி அந்த சோஷியல் மீடியாவுக்கு தேவையான எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட்டாக பார்த்து பாருங்கள். இதுக்கு நீங்கள் எப்போ ஏதாச்சும் ரொம்ப பெரிய ஸ்கில் கற்றுக்கணும்லாம் கூட அவசியம் கிடையாது. சோஷியல் மீடியா மேனேஜர்னு சொல்லி யூடியூப்பில் போட்டு பாருங்கள், நிறைய டீட்டெயில் வரும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். காலேஜ் ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் பண்ண முடியுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே பண்ண முடியும். எல்லா கண்டென்ட் கிரியேட்டருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணணும், லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் போய் நான் சப்போர்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு எனக்கு மந்த்லி 3000 கொடுத்தா போதும், 5000 கொடுத்தா போதும்னு நீங்கள் ஆன்லைனில் என்னென்ன கிரியேட்டர்ஸ்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு மெயில் பண்ணுற மூலிமா ஓகே 3000 தானே பார்ட் டைமாக பண்ண ரெடியாக இருக்காருன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ஒருத்தரோட நிப்பாட்டிடக்கூடாது. அதே மாதிரி 3 to 4 பேர் எடுத்தால் தான் உங்களால் அந்த 15,000 20,000 அச்சீவ் பண்ண முடியும். ஒரே ஆள்கிட்ட போய் 15,000 20,000 நீங்கள் அப்ரோச் பண்ணாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் ஸ்பெசிஃபிக்லி இது பார்ட் டைமுக்கு நான் ஒர்க் ஆகும்னு சொன்னேன். சிம்பிளாக சோஷியல் மீடியா மேனேஜருக்கான ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கங்க. பெரிய ஸ்கில்லாக இல்லை, இதுதான் அந்த சிம்பிளான விஷயம். ப்ளஸ் அதே மாதிரி கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்னா என்னென்ன ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு, என்னென்ன போடலாங்கிற மாதிரியான சஜஷன்ஸையும் கொஞ்சம் நீங்கள் கொடுக்கணும். இது எல்லாமே சேர்த்து தான் சோஷியல் மீடியா மேனேஜர் அண்ட் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பார்த்துப்பாங்க. அடுத்தது செகண்டாக நம்ம பார்க்கக்கூடிய ரோல் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டர்னா கண்டென்ட் ரிசர்ச்சர். இப்போ நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற நிறையா பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பற்றி பேசுவாங்க. இந்த பிஸ்னஸ் இப்படி போயிட்டு இருக்கு, இந்த ஆண்டர்பிரனர் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு, இவ்வளோ கோடியில் இந்த பிஸ்னஸ் போயிட்டு இருக்குன்னு நிறைய பேர் நிறைய பேசி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்த்துருப்பீங்க. அந்த ரீல்லாம் அந்த போடுற போர்ஷனே உட்காந்து தேடிட்டு இருப்பார்னு நினைக்கிறீங்களா? அந்த மார்க்கெட்டை பற்றி கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி சொல்லுவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுற பேர் தான் கண்டென்ட் ரைட்டர். இன்கேஸ் நம்மளோட ஒரு ரீலுக்கு கண்டென்ட் ரைட் பண்ணுறதுக்கே கூட பார்த்தீங்கன்னா மோர் தென் 1000 வரையும் சார்ஜ் பண்ணுற சொல்லி கேட்டாங்க. பட் நம்மளோட சேனல் ஸ்பெசிஃபிக்காக என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுனா என்னோட அது வேண்டான்னு சொல்லிட்டேன். பட் இந்த மாதிரி நிறைய ஜென்ரலாக பிஸ்னஸை பற்றி போடுறவங்க, இல்லை மற்ற கேஸ் ஸ்டடிஸை பற்றி போடுறவங்க, இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, மற்ற விஷயத்தை பற்றி போடுற கிரியேட்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கண்டென்ட் ரைட்டர் வச்சிருப்பாங்க. ஏன்னா கண்டென்ட் ரைட்டர் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து தேடி கண்டுபிடிச்சி ஒரு ரீலுக்கான ஷார்ட் ஃபார்மாக சுருக்கி கொண்டு வருவாங்க. அது ஈஸியாக எடுத்து பேசலாம், டைம் சேவ் ஆகும்னு நினச்சி எல்லா மோஸ்ட் ஆஃப் தி கிரியேட்டர் கண்டென்ட் ரைட்டர் வச்சிருக்காங்க. சிம்பிளான விஷயம், உங்களுக்கு நல்லா எழுத வரும், ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்தை நான் ஈஸியாக எடுத்துப்பேன் அப்படின்னா கண்டென்ட் ரைட்டர் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி கண்டென்ட் ரிசர்ச்சர்னா அதுதாங்க, அந்த எழுதுகிற விஷயத்தை தேடி நீங்களே எழுதணும். அவங்க சொல்ல மட்டும் நீங்கள் எழுதுன்னு இருக்கக்கூடாது. ஒரு டாபிக் சொல்லிவிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு நல்ல பிஸ்னஸ், நல்ல க்ரோர்ஸில் லேர்ன் பண்ணுற பிஸ்னஸோட கேஸ் ஸ்டடி எடுத்துருவாங்கட்டா நீங்கள் அதை போய் மார்க்கெட்டில் ரிசர்ச் பண்ணி அந்த கம்பெனி பேர் கூட உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. அதை பற்றி ரிசர்ச் பண்ணி அதை எப்படி க்ரோ ஆச்சுங்கிற மாதிரி எழுதிட்டு வரணும். இந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கிரியேட்டருக்கு இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது. நான் சொன்னல ஒரு ரீலுக்கு 1000 வரையும் சார்ஜ் பண்ண கண்டென்ட் ரைட்டர் பேசிக்காக இருக்காங்க. ஸோ மறக்காமல் இதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் ஸ்கில், இங்கிலீஷ் நல்லா வரும், ரிசர்ச் பண்ண பிடிச்சிருக்கேன், ட்ரை பண்ணலாம். அடுத்தது தேர்ட் ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டர். நீங்கள் பார்க்குற எல்லா ரீல், ஷார்ட்ஸ், யூடியூப் வீடியோ எல்லாத்தையும் எடிட் பண்ணுறதுக்கு வீடியோ எடிட்டர் தேவை. இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப டிமாண்ட். இப்போ ஐடிலாம் பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருப்பீங்க என்னால் ஜாபே எடுக்க முடியல. பட் ரொம்ப தேடி கூவி கூப்பிட்றாங்க, ஆள் யாராக இருந்தால் வாங்கன்னு. அந்த ரோலுக்கு யாராலையும் ஆளே எடுக்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஸ்கில்டான பீப்புளையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோல் தான் வீடியோ எடிட்டர்ஸ். வீடியோ எடிட்டர்ஸ்லாம் நல்ல ஹை பேயிங்கே தராங்க. உங்களுக்கு 3 years 4 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா நியர்பை லேக்ஸில் கொடுக்க கூட ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் ஸ்கில்லை சும்மா மானிட்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோ எடிட்டிங் கூட கற்றுக்குங்க. ஒரு ரீலுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பையனை கிட்டத்தட்ட 350 ரூபா இல்லை 200 ரூபா சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி, ஃபஸ்ட்டு 350 200 ரூபா எனக்கு சார்ஜ் பண்ணார். 200 ரூபாய் சார்ஜ் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட மற்ற கிளைண்ட்ஸுக்கு ஒரு ரீலுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயும், ஒரு மாதத்துக்கு கம்ப்ளீட்டாக 30 ரீல் எடிட் பண்ண 30,000 ரூபா. அது ஷார்ட் ஃபார்மாக பேக்கேஜாக நான் 20,000 ரூபாய்க்கு தரேன், 25,000 ரூபாய்க்கு தரேன்னு அந்த அளவுக்கு பேக்கேஜாக போட்டு செல் பண்ணிட்டு இருக்காங்க. நினச்சி பாருங்கள், ஒரே நிமிஷம் ரீலு. பட் அது உண்மையில கஷ்டம் தான். அதுக்கான ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணணும். மொபைல்லேயே கூட அதை பண்ணுறாங்க. கேப்கட், அதே மாதிரி சேம் டைம் VN, இந்த மாதிரி ஆப்லாம் யூஸ் பண்ணி மொபைல்லேயே கூட பண்ண முடியும். பட் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்னா சும்மா ஸ்லோ மோஷன் எடிட் பண்ணுறது அந்த மாதிரி நினச்சி நான் வீடியோ எடிட்டருக்கு ஹையர் பண்ணுறப்ப கூட அந்த மாதிரி போடுறீங்க. அந்த மாதிரி கிடையாதுங்க. ரீல்ஸ் வீடியோ
எடுத்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். பிஎன்ஜி வரும், வேர்ட்ஸ் வரும், பேக்ரவுண்ட் வரும், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக ரீலில் பார்க்குற மற்ற பேசுகிற கிரியேட்டர் போடுறாங்களே அங்கே தான் டிமாண்ட் இருக்கும். ஸோ அந்த வீடியோ எடிட்டிங்கை லேர்ன் பண்ணால் உங்களால் ஈஸியாக நான் சொல்கிற அந்த எல்லா ரோலோட அதிக சேலரியில் மானிட்டைஸ் பண்ண முடியுங்கிற ரோல் இந்த வீடியோ எடிட்டிங். மறக்காமல் உங்களுக்கு எடிட்டிங் சைடில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, லேப்டாப் கிடையாதுனாலும் பிரச்சனை இல்லை, ஃபோனில் நீங்கள் CapCutல VN ஆப் மூலியமாகவே உங்களால் வேற லெவல் பண்ண முடியும். இன்கேஸ் நம்மளோட ரீல் எடிட்டர் கூட மொபைல்லே தான் பண்ணுறாரு. ஸோ மறக்காமல் லேப்டாப் இல்லைன்னு வருத்தப்படாமல் மொபைல் தான் இருக்குது ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் ப்ரோனா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது 4வது நம்ம பார்க்கக்கூடிய ரோல் பார்த்தீங்கன்னா SEO. ஸோ SEOன்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட வீடியோவை நீங்கள் யூடியூப்லேயே போயிட்டு லிங்க்டின் டிப்ஸ் இன் தமிழ், நௌக்ரி டிப்ஸ் இன் தமிழ், இல்லைன்னா IT ஜாப் சர்ச் டிப்ஸ், இல்லைன்னா ரெஸ்யூம் பில்டிங் டிப்ஸ் இன் தமிழ், இந்த மாதிரி எதை போட்டாலும் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டாக வந்து நிற்குங்க. ஏன் அப்படின்னா நம்ம வீடியோ ஃபஸ்ட்டாக வந்து நின்னா மட்டும்தான் நிறைய பேர் என்னோட சேனலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு யூடியூப் சேனலையும் க்ரோ பண்ணுறதுக்கு அவங்களோட சேனல் வந்து நல்லா ஃபஸ்ட்டாக நிற்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நம்மளோட சேனலுக்கும் SEOக்கு ஒரு பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ SEOக்கு தான் ஃபஸ்ட்டு நான் ஆள் எடுத்தது. ஏன்னா அந்த அளவுக்கு SEO ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சேனல் யூடியூப் சேனல் க்ரோ ஆகணும் அப்படின்னா புது ஆடியன்ஸ் நிறைய பேர் உள்ளே வந்து பார்க்கணும் அப்படின்னா சர்ச் பண்ணுறப்ப தான் புதுசாக ஒரு சேனலை கண்டுபிடிப்பாங்க. எல்லாத்துக்குமே இப்போ உங்களுக்குமே கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ஸ்க்ரோலில் வரும். பட் புது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா தேடி போகிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதனால் SEOவை எல்லா யூடியூப் சேனலும் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் அதில் ஒரு சேட் என்ன அப்படின்னா SEOக்கு ஆளுங்களே இல்லைங்க. யாருமே ப்ராப்பராக அது யூடியூப் SEOக்கு ஆளுங்களே கிடையாது. நம்மளோட வீடியோவில் கூட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் SEO ஆட் பண்ணியிருப்போம், உள்ள டேக்ஸ் பாருங்கள் SEO ஆட் பண்ணியிருப்போம். சிம்பிளாக SEOன்னு நீங்கள் போட்டு யூடியூப்பில் தமிழ்னு போட்டிங்கனாவே நிறைய வீடியோ SEO ஓரியன்டாக இருக்குது. கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்கள், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆடியன்ஸ் என்ன சர்ச் பண்ணுறாங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு நீங்கள் கொஞ்சம் விஷயங்களை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த SEOவே நீங்கள் உங்களோட கரியராக கூட எடுத்துகிட்டு போகலாம். ஜஸ்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்க யூடியூப் சேனல் நிறைய பேருக்கு நீங்கள் SEO பண்ணி ஹெல்ப் பண்ணலாம். அப்படி இல்லைனாலுமே கூட நிறைய பிஸ்னஸ் ஓனருக்கும் நமக்கு எப்படி யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டாக வருதோ கூகுளில் அவங்களோட விஷயத்தை சர்ச் பண்ணால் அவங்களோட வெப்சைட் ஃபஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறதா கூகுள் SEOன்னு சொல்லுவாங்க. ஸோ யூடியூபுக்கோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கூகுள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கூகுள் SEOவில் ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய பிஸ்னஸை டார்கெட் பண்ணணும். பட் யூடியூபுக்கு ட்ரை பண்ணால் நிறைய கிரியேட்டர்ஸை டார்கெட் பண்ணலாம். ஸோ நீங்கள் SEOவை லேர்ன் பண்ணிட்டு கூட இப்போதைக்கு நீங்கள் பார்ட் டைம் பண்ணுறீங்கன்னா யூடியூப் பண்ணிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமாக என்னன்னு சொல்லி பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணி உங்கள் கரியரை SEO ரிலேட்டடாக எடுத்துக்கொண்டு போகலாம். நல்லாவே ஸ்கோப் இருக்குங்க SEOக்கு. மறக்காம அதை பற்றி செக் பண்ணி பார்த்து டீட்டெயிலாக லேர்ன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நான் சஜஸ்ட் பண்ணுறதா முதல்ல இருந்து எல்லாத்துக்கும் நான் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க விஷயம் வேர்ட்பிரஸ் டெவலப்பர். ஸோ நம்மளோட ஹலோ டெக்கீஸ் கம்யூனிட்டிக்கு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணேன் பார்த்தீங்கன்னா 12,000 rupees சார்ஜ் பண்ணேன். ஏன் மூலியமாக அவருக்கு இன்னொரு கிளைண்ட்டும் கிடைச்சாங்க. அவர் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு 15,000 கிட்ட பே பண்ணாரு. ஸோ வேர்ட்பிரஸ் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணிக்கிற மூலியமா உங்களால் செம்ம ஹை சேலரி ஏர்ன் பண்ண முடியுங்க. ப்ளஸ் அது கொஞ்சம் பேஸ்டாக நீங்கள் வெப்சைட்டை பில்ட் பண்ணுறதுனால நீங்கள் அதுக்கப்புறம் ஐடிக்கு வரணும்னு நினச்சாலும் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனி எல்லாமே நீங்கள் எந்த ஸ்டார்ட் அப் சின்னதாக இருக்க கன்சல்டிங் ஐடி கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, எல்லா கம்பெனிலும் ஜாவாவுக்கோ பைத்தானுக்கோ ஹையர் பண்ண மாட்டாங்க. எல்லா கம்பெனிலும் ஃபர்ஸ்ட் ஒரு ஐடி சர்வீஸ் பேஸ்ட் ஒரு வெப்சைட் நான் பண்ணித்தர ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா முதல் வேர்ட்பிரஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ வேர்ட்பிரஸ்ஸை நீங்கள் பார்ட் டைமாக பண்ண ஒரு வெப்சைட்டுக்கு மினிமம் 15,000 வரையும் கோட் பண்ணி உங்களால் பண்ண முடியுங்க. அதை நீங்கள் உங்களோட கரியராக மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாபுக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் அப் கம்பெனியில் போயிடலாம். அதுலேருந்து நீங்கள் உங்கள் கரியரை லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணணும்னா நீங்கள் ஃபுல் டைமாக போகணும்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவல் தான் ஜாவா பைத்தான் லேர்ன் பண்ணிட்டே போகணும். பட் இனிஷியலுக்கு வேர்ட்பிரஸ் செம்மையான விஷயம். உங்களால் ஏர்னும் பண்ண முடியும், உங்களோட கரியருக்கும் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேர்ட்பிரஸ்ங்கிறது மற்ற சொன்ன விஷயங்களோட கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு நீங்கள் நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்கும். பட் கற்றுக்கிட்டு ஒண்டர்ஃபுல்லான ஒரு வெப்சைட் ரெடி பண்ணிங்கன்னா அடிச்சிக்க முடியாதுங்க. செம்மையாக உங்களால் பார்ட் டைமாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச இந்த 5 ரோல். இந்த 5 ரோலை சும்மா கேட்க உங்களுக்கு நல்லா இருக்கும். பட் உண்மையிலுமே இதை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காசாக மாற்றுறது கொஞ்சம் பேர் தான் இருப்பீங்க. நிறைய பேர் எப்படின்னு தெரியாமல் தடுமாறிட்டு அந்த வீடியோ போட்டு விட்டுருவீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கைடாக சின்ன ஸ்டெப்பாக நானே அதுக்கான வழிகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் சொன்ன எந்த ரோலில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகுது, ஒருத்தருக்கு எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும்னா கண்டென்ட் ரைட்டிங் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா எனக்கு எடிட்டிங்கில் ட்ரை பண்ணிட்டுருக்குன்னா வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்கில் வருமோ அதை ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்துக்கிட்டு அந்த ரோலுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஒன்று நம்ம சேனலையோ இல்லை மற்ற சேனலையோ எடுத்து இப்போ ரீல்ஸ் எடிட்டிங்னா மற்ற ரீல் எடிட்டிங் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்க. கண்டென்ட் ரைட்டிங்னா மற்ற இடத்த இந்த ரீல்ஸுக்கு எப்படி கண்டென்ட் எழுதியிருக்காங்க, கண்டென்ட் ரைட்டிங்க்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும்னு யூடியூப்ல சர்ச் பண்ணவே இந்த எல்லா ஸ்கில்லுக்கும் தேவையான ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்க முடியும். தேவையான ஸ்கில்ஸை கற்றுக்குங்க. இதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாளில் ஆகாது. ஈஸியாக 1 or 2 நாளில் கற்றுக்கலாம். அதுக்கப்புறமேலே ஒன்று நம்ம சேனல் ஆகட்டும் இல்லை எல்லா யூடியூப் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களோட எபோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி இருக்கும்.
அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ஸ்கில், நீங்கள் என்ன லேர்ன் பண்ணி அந்த ஸ்கில் ப்ளஸ் அந்த ஸ்கில் பேஸ் பண்ணி ஒன்று உங்களுக்கோ யாராவது ஒருத்தருக்கோ பண்ண விஷயங்களை ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரியோ, ஏன்னா எனக்கு இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் ஒன்று ரெடி பண்ணிங்க. இது எல்லாத்தையும் வச்சு ப்ளஸ் உங்களோட சார்ஜை வைங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பார்ட் டைமாக பண்ணுறனால இந்தான்னு சொல்லிட்டு ஒரு 3000 to 5000 கோட் பண்ணுங்கள். நீங்கள் இதில் எந்த ஸ்கில் பண்ணினாலுமே, ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கிரியேட்டர் அவ்வளோ கொடுக்கறதுக்கு ஒரு மாதத்துக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணுவார். ஸோ நீங்கள் 3000 to 5000 கோட் பண்ணியே மெயில் எடுப்பீங்க. ஏன்னா நீங்கள் நார்மலாக ஒரு மெயில் அனுப்புறீங்கன்னா அந்த கிரியேட்டர் நினைப்பாங்கன்னா, ஐயோ இவர் ஜாபுக்காக வந்திருக்காரு, ஸோ மினிமம் 10,000 15,000 கேட்பாருன்னு சொல்லி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியாக கோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிளைண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக இந்தான்னு சொல்லிட்டு உங்கள் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாவே ஈஸியாக உங்களால் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்க முடியும். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் அவங்களோட பேஜில் போயிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். மெயில் ஐடியில் பண்ணது ரொம்ப எஃபெக்டிவ். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். மெயில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா யூடியூப் கிரியேட்டருமே அவங்களோட மெயிலை செக் பண்ணுவாங்க. ஏன்னா அது மூலியமாக தான் அவங்களுக்கு ப்ரமோஷனுக்கும் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி பிராண்ட்ஸ் ரீச் பண்ணியிருப்பாங்க. அதனால் எல்லா மெயிலும் செக் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் மெயில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக நிறைய பேர் நினைக்கலாம், இந்த ஸ்கில்லாம் எப்படி ப்ரோ சோஷியல் மீடியா மேனேஜ் பண்ணுற ஸ்கில்லுக்கெல்லாம் காசு கொடுப்பாங்கன்னு நினைக்கலாம். நான் சிம்பிளாக சொல்கிற விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா மேனேஜ் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எஃபெக்ட் போடுற மாதிரி இருக்கும். எஸ்இஓ பண்ணுற மாதிரி இருந்தால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் எஃபெக்ட் போடுற மாதிரி இருக்கும். எடிட்டிங்னாலும் 3 மணி நேரம் 4 மணி நேரம். சிம்பிளாக இங்கே டைம் தான் மேட்டர். எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் டைம் ரொம்ப டைட்டாக இருக்கும். நீங்கள் அந்த டைமுக்கு ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ண சொல்கிறப்ப கண்டிப்பாக பே பண்ண ரெடியாக இருப்பாங்க. இப்போ நான் சொன்ன அந்த 5 ரோலும் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஒரு 10th முடிச்ச பையன், ஒரு 5th படிக்கிற பையனால் கூட ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கக்கூடிய விஷயம் தான். அதனால் அவங்களோட டைமை சேவ் பண்ணும். இப்போ எனக்கே நம்ம டீமில் 15 பேர் பார்க்க வரைக்கும் நானே சேர்த்து பார்க்க முடியும். பட் என்னால் மற்ற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியாதனால தான் பிரித்து அந்த இடத்துக்கு ஆள் போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் டைமை சேவ் பண்ணனால நிறைய கிரியேட்டர்ஸ் கண்டிப்பாக பார்ட் டைமாக ஆள் தேடிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கொடுப்பாங்க. யாருமே மோஸ்ட்லி ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது. ஆஃபீஸ் கூப்பிட்ற மாதிரி தான் ஃபுல் டைமாக கூப்பிடுவாங்க. பார்ட் டைம்னால அழகாக ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே பண்ணலாம். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிற ஃபீமேல்ஸ் இருக்கீங்கனாலும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இந்த கிரைட்டீரியா இருக்காங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மூலிமா அவங்க ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் அடைவாங்க. ஸோ அதே மாதிரி சேம் டைம் நான் இன்னொரு வீடியோவும் இங்கே போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஐடி ஜாப், அதாவது ஐடி ஜாப் ஓரியன்டான ரோல்ஸ் என்னென்னா பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணலான்னு போட்டிருக்கேன். இதில் இருக்க ஒரு சில ரோல்ஸ் வரும், ஒரு சில ரோல்ஸ் புதுசாக இருக்கும். புதுசாக இன்னும் 2-3 ரோல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க அண்ட் தென் நம்மளோட வீடியோவை டில் எண்ட் வரை பார்த்துக்கு. தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் யுவர் HR Naveen signing off.